ஹலோ, வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 9. ஒரு 2-3 நாளா வந்து வீடியோ எடுக்க முடியல தீபாவளினால. ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தீபாவளி நல்லா போனுச்சு, உங்களுக்கும் தீபாவளி நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்டே என்ன நடந்துச்சு, ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? மண்டே மார்னிங் வந்து நம்மளும் தீபாவளி கொண்டாடின மாதிரி தான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து தீபாவளி கொண்டாடினாங்க. ஸோ வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாரும் வந்து தீபாவளினால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் வந்து புது ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆளாளுக்கு வந்து எண்ணெய் எடுத்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றி மாற்றி. நம்ம எஃப்ஜேக்கு வந்து 3-4 பேர் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கைப்புள்ள சீனை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அரோராவும் துஷார் வந்து பேசுறாங்க. அப்ப பேசுறப்போ வந்து நம்ம துஷார் வந்து அரோரா கிட்ட ஒரு மேட்டர் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொல்றான், அரோரா கிட்ட நீ வந்து போய் பேசாத, உன் இமேஜ் வந்து போயிடும், வீடியோல வந்து நீ தப்பா போர்ட்ரேட் ஆகுற, நீ உன்னோட கேமை விளையாடலான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப வந்து அரோரா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. துஷார் வந்து சரி அதெல்லாம் விடு, ஒன்றும் இல்லை, நீ வந்து கேமை விளையாடு அப்படின்னு சொல்றப்ப ஆதிரை உள்ளர என்ட்ரி ஆகி, நான் தான் உன்னை வந்து உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, அவனை பத்தி நீ தான் புரிஞ்சுக்கணும், நீ வந்து கேமை ஒழுங்கா விளையாடு, நீ வந்து அழக்கூடாது. பெரிய கனவு கண்டமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திவாகரன் வந்து கார்டன் ஏரியால வந்து படுத்திருப்பாரு. அப்ப வினோத்தன் ஒரு செம்ம காமெடி பண்ணுவார். என்னன்னா, கடல்ல இருந்து ஒரு ஆமை தவறி வந்து இங்க படுத்திருக்குவாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். கவுண்டர் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவையும் திவாகரையும் வந்து நடிக்க சொல்றாங்க. இப்படி நடிங்க அப்படி நடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டாருன்னா, வியானா வந்து ஏதோ இவருக்கு நடிக்க கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வியானாவை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அந்த இடத்துல வினோத்தனை சும்மா இருப்பாரா? ஒரு மண்ணம் தெரியல, நடிப்பு அரக்கனா. அந்த பொண்ணு சொல்றதே உனக்கு என்னன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், அந்த பொண்ணு சொல்ற மாதிரி உனக்கு நடிக்க வரலையா சொல்லிட்டு அந்த இது வந்து அப்புறம் வியானா கடைசியில அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பாஸ் வந்து என்ன சொல்றாரு, லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கனி நீங்க தான் வந்து கேப்டன், நீங்க இதை எப்படி கொண்டு போறீங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், இந்த வீக் வந்து போன வீக்கை விட விக்ரம் வந்து நிறைய காமெடி பண்ணணும், அடுத்து எஃப்ஜேவும் வினோத்தும் வந்து ஒரிஜினலா நிறைய சாங் வந்து கிரியேட் பண்ணணும், சபரியும் பிரவீனும் வந்து அவங்களும் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரோலை போட்டு திவாகரை உட்கார வச்சுட்டு, மத்தவங்க பேர்ல நான் ஏன் சொல்லலன்னு நீங்க யோசிப்பீங்க, ஏன்னா மத்தவங்க எல்லாம் நீங்க எதுவுமே பண்ணல, நானே இன்னும் பாக்கல. அன்பே, இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது, நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வந்து இந்த வீக்குக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க் அறிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, அந்த டாஸ்க் சொல்றதுக்கு முன்னாடியே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நீங்க யாரையாவது 2 பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை செலக்ட் பண்ணலாம், வெரி இன்ட்ரெஸ்டிங், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஜேவையும் சபரியும் வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் சொல்றாரு. அந்த டாஸ்க்ல வந்து எஃப்ஜேவும் சபரியும் கலந்துக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து 3 பேர் வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த டாஸ்க் முடிக்க விடாம பண்ணணும். வந்து கார்டன் ஏரியால இருக்கிற ரூம்ல வந்து இது நடக்க போகுது, மத்தவங்க எல்லாம் வந்து லிவிங் ஏரியால இருந்து அதை வாட்ச் பண்ணணும். ஒரு லைன்ல இருந்து அடுத்த லைன்ல வந்து கிராஸ் பண்ணி போகணும். போயிட்டு அந்த இடத்துல வந்து 3 கீ இருக்கும், அந்த கீயை வந்து எடுத்துட்டு வரணும். இதுக்கு இடையில இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் 3 பேர் யாருன்னா, பார்வதி, வினோத், சுபிக்ஷா கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணா, அவங்க கையில வந்து அடிக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துட்றாங்க. டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி எஃப்ஜே வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுனால என்ன ஆயிருதுன்னா, திரும்ப லிவிங் ஏரியால வந்து பிக் பாஸ் சொல்றாரு, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சதுனால நான் இன்னொரு ட்விஸ்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இவங்க செலக்ட் பண்ணாங்கல்ல, எஃப்ஜேவும் இதுவும் சபரியும் சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் சூப்பர் ரிலாக்ஸ்ல போறதுனால சூப்பர் ரிலாக்ஸ்ல இருந்து 2 பேரை வந்து பிக் பாஸ் ஸ்வாப் பண்றதுக்கான பவர் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவாரு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி நம்ம வியானாவையும் பார்வதியும் தூக்கி நாங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து அதோட முடிப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து முடியும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, வியன்னாவும் பார்வதியும் வெளில வந்துருவாங்க, எஃப்ஜேவும் இவங்களும் உள்ளார போவாங்க.
டனால் வர குரல் டில்லக்கா முன்னாடி நாமினேஷன்ல யாரை குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நாமினேஷன் ப்ராசஸ் ஆனிச்சு. எல்லாரும் அவங்க வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சாங்க. யாரு செலக்ட் ஆனதுங்கிறதா இங்க ட்விஸ்ட். இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா துஷாரு, அடுத்து கலை, அடுத்து பிரவீன், அதுக்கப்புறம் ஆதிரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியானா, சுபிக்ஷா, இந்த 6 பேர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து அதிக ஓட்டு வாங்கினது. இதுக்கப்புறம் 7வது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா. ஸோ இந்த வீக்கெட்டுக்கான 7 கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்க தான். ஓகேவா, மண்டே வந்து இதோட முடியுது. நாமினேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட ஐடி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. ஸோ இதே மாதிரியே பிக் பாஸ்ல தொடர்ந்து நீங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் ஆகிட்டே இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ டியூஸ்டே என்ன நினைச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.